எல்லாத்துக்கும் வணக்கம். இடத்துக்குலாம் குளிப்பாட்டிகிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி முதல் சனிக்கிழமை. சரி கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டுருக்குங்க. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடுகும்பாளையம்னு சொல்லுவாங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அப்படியே மாட்டு வண்டியில் பூட்டி கிளம்புறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டில் கார் போச்சுன்னா மாட்டு வண்டி நிறுத்தி பார்த்துருப்பாங்க, இல்லாட்டி ஊர் மக்களெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி ரோட்டில் போகிறத பார்த்து எல்லோரும் பார்க்குறாங்க அதிசயமாக. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையுமே மாட்டு வண்டியில் போகிறது உண்மையுமே சுகமாக தான் இருக்குதுங்க. நல்லா இருக்குது. கோயிலுக்கு ரீச் ஆயாச்சுங்க. கோயில் சரியான கூட்டம். அப்படியே மாட்டுக்கு தீவனம் போட்டு நம்மளும் போகல கோயிலுக்கு அப்படின்னு கிளம்பியாச்சு. பாருங்கள், அன்னதானத்துக்கே எவ்வளோ கூட்டம்னு. கோயிலுக்குள்ளே அப்புறம் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்படியே அங்கே பஜனை பாட்டும் பாடிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த லைனுக்கே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பக்கமாக ஆயிருக்கு. அவ்வளோ நேரம் நின்றுட்டோம். இதுதாங்க இடும்பாளையம் ஆஞ்சநேயர் கோயில். உள்ள ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா முதல் தோற்றம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி வேலை பண்ணிகிட்ருக்காங்க. மண்டபம் கட்டுறாங்க. அன்னதானத்துக்கும் லைனில் நின்று வந்தாச்சுங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே. அப்படியே வந்துட்டு அரிசி பருப்பு போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் மாவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்திருந்தாங்க. பேசிகிட்டு இருந்தா அப்படியே அவ்வளோதாங்க. நீ சாமி கும்பிட்டு மணி 4 ஆச்சு. கிளம்பிட்டுங்க. கூட்டம் இல்லைன்னா உனக்கு கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கிராமத்துக்குள்ளே போகிறது கொஞ்சம் அழகாக இருக்குதுங்க. பாருங்கள் எப்படி போகுதுன்னு காலையை. ரேக்கில் ஓட்டுறவங்களாம் பார்த்திங்கன்னா அதுகளோட காலுகளை மெயினாக கவனிப்பாங்க. ஓடுறது நடக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு கால் வச்சு நடக்குதுன்னு. அவ்வளோதாங்க. நம்ம ஊருக்கு வந்தாச்சு. பாய் பாய்.